வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து 4000 கோடி தரமான கருத்து பல இடத்துல வந்து மக்களை வந்து கிராம சபைன்னு சொல்லி தவறான ஒரு விஷயத்தை சொல்லி வந்து கூட்டியிருக்காங்க. அண்ணா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கண்ணா, நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா, நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா. ஆனால் அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கண்ணா, தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்றைக்கி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம் நான் சர்க்குலேட் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸ் பெருசாக எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகளில் கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. ஆனால் கதை விட்டுட்டு சுற்றுறாங்களா? அப்போ யார் பேரில் நீ போலி கணக்கு எழுதுகிற? யூபியில் 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில் 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்டில் பேச மாட்டாங்களா? நான் டேட்டா உங்களுக்கு இப்போ முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கண்ணா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கடுத்தது பாருங்கள், மொத்தம் கிராமப்பகுதி மக்கள் தொகை. கிராமப்பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணா நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராமப்பகுதி ப்ரொபோஷனேட்டை சொல்லுங்கள். ஆந்திராவில் கிராமப்பகுதி மக்கள் தொகை பீகாரில் 9%, மத்திய பிரதேசில் 5%, உத்தரப்பிரதேசில் 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி. 8.5 கோடியில் 3.7 கோடி. உத்தரப்பிரதேசில் 23 கோடியில் 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில் 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.7 கோடி கிராம மக்கள், ஆனால் நான் 39. அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான். கிளியர், டேட்டா கிளியர். அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலையிட்டு இருக்கான். இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேரில் கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பாக கூட்டிகிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்குது. ஆனால் இதில் திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்கெல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதில் ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ, இந்த பக்கமெல்லாம் இங்கே போ, சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு. திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பத்திரிகை நண்பர் பாருங்கண்ணா. அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்குது. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன், 100 ரூபாய் செலவுனா இன்றைக்கி 60-40 இருக்கும்.
அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம், டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்டில் 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்போ 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுகிற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகலை. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதமாக எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ என் ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவன்லாம் பணம் திருந்தானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசினுடைய பணத்தில் கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட, அண்ணா நீங்கள் கொடுத்த டேட்டா தப்பு, 15 கோடி கிராம மக்கள் தொகை, 23 கோடி யூபி, அவன் 38,000 கோடி, 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.5 கோடி கிராமப்புறம், நாம் 39,000 கோடி. இந்த மாதிரி அல்வாவை எங்கேயாச்சும் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களாண்ணா? இதை நாங்கள் பேசக்கூடாதாம்மா. இதில் அடுத்த கட்ட அல்வா பாருங்கள். இதில் கிராம சபையை கூட்டுறாங்க, எல்லாம் கிராம சபைக்கு ஒடியாங்க. சரி, மக்கள் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனால் மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான். அதில் தான் கிராம சபையில் மக்கள் கொந்தளிச்சிருந்து, ஏயா 39,000 கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்குறான், நீ பொய்க்கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்குறான் மக்களுக்கு போட்டுன்னு, அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கப்புறம் துண்டக்கணம் துடிக்கணும்னு அமைச்சரெல்லாம் ஓடி இருக்கிறாங்க.